ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளாகவே நம்ம சேனலில் நான் எந்த விதமான வீடியோவும் அப்லோட் பண்ணலை. என்னோடய அப்பா காலமாயிட்டதுனால கொஞ்ச நாளாக வெளியூரில் இருந்தேன். வீடியோலாம் எதுவுமே ஷூட் பண்ணல. விசேஷம்லாம் முடிஞ்சு திரும்ப ஊருக்கு வந்தாச்சு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னிலேருந்து போடுறேன். எப்பவும் போல் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு டிஃபன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், லஞ்சுக்கும் பண்ணலாம். 2 விதமான சைட் டிஷ்ஷோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மேத்தி தேப்லாங்கிற வெந்தயக்கீரை சப்பாத்திக்கு இது 1.5 கப்பு கோதுமை மாவு, பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரை 1.5 கைப்பிடி அளவு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், ஜீரா பவுடர், தனியா பவுடர், ஓமம், சால்ட், தயிர், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியான மாவாக பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி ஆகிடலாம். வெந்தயக்கீரை சப்பாத்தியோட தொட்டுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்கு கறி. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை தாளித்து பொடியாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது, 2 தக்காளி நறுக்கினது, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வெங்காயம் தக்காளி 2மே நல்லா வதங்கட்டும். இது கூடவே ரெட் சில்லி பவுடர், காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் இது சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது வெந்து வச்சுருந்த 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி பீஸாஸை ஆக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் நல்ல காரசாரமான டேஸ்டியான வித்தியாசமான உருளைக்கிழங்கு கறி. தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம கம்ம சோம்பு மணத்தோட வித்தியாசமான உருளைக்கிழங்கு கறி ரெடி. 2 விதமான கறிக்கு இன்னொரு கறியாக மட்டர் பன்னீர். அதுக்கு இது 150 கிராம் பச்சை பட்டாணி, 3 வெங்காயத்தை மேல் தோல் உரிச்சிட்டு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்து 4 துண்டு பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் இதில் சீரகம் தாளித்து அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு கலந்து சேர்த்து பச்சை வாசனை போக நல்ல சுருளை வதக்கிட்டு மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு நல்ல பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் பட்டாணி சேர்த்து பொடியாக நறுக்கிற 2 தக்காளி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா தக்காளி தொலி வழண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி வெந்து கரைஞ்சதும் இதில் பொடி பொடியாக நறுக்கின பன்னீர் துண்டு 150 கிராம் சேர்த்து கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பன்னீர் சேர்த்து நல்லா கொதித்ததும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை பொடியாக மிக்சியில் பொடித்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து ஒரு கொதி விட்டு மேலாக பச்சை கொத்தமல்லி தூவினா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் ரெடி. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த முந்திரி பொடி தூவி பண்ணும்போது நல்ல ரிச்சான க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறியாச்சு. இதை சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். மாவு தொட்டு இதை சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். இந்த மாதிரி மெலிசான சப்பாத்தி ஆகிட்டு கல் காய வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மேலாக கொஞ்சமாக நெய் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் திருப்பி கொஞ்சம் நெய் விட்டாச்சு. நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல வெந்தயக்கீரை மணத்தோடு சூப்பராக இருக்கும். இது போல எல்லா மாவையுமே தேப்பலாவாக இட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பிசைஞ்சு அது கூடவே தயிரும் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு நல்ல பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இதை எடுத்துன்னு போகிறத தொட்டுக்க கூட ஒன்றுமே வேண்டாம்.
2 பக்கமும் நெய் தடவி வேக விட்டு எடுக்கும்போது எவ்வளவு நேரமானாலும் சாஃப்டாகவே இருக்கும். வயசானவா கூட ஈஸியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சூப்பரான டேஸ்டியான குஜராத்தி தேப்லா ரெடி. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தாலும் இதே சாஃப்ட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த ரிச்சான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் கேட்கவே வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கு கறி மதுரை கிழங்கு பொட்டலம்னு சொல்லுவா. இதை தான் மந்தார இலையில் கட்டி எல்லா இடத்துலையுமே விற்பா. தயிர் சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், டிஃபன் வெரைட்டிஸோடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.